ஸ்டோரி டீனாவை பற்றின ஸ்டோரி. ஒரு நாள் டீனா மிரர் முன்னாடி நின்று அவள் முகத்தை பார்த்துட்டு இருந்தா. அவள் முகத்தை பார்க்கறதுக்கு அவளுக்கே ரொம்ப வெறுப்பாகவும் கோபமாகவும் இருந்துச்சு. அவள் ஏன் அந்த மாதிரி கோபமாக இருந்தானா, அவளை யாருக்குமே பிடிக்காது. அவளோட அப்பீரியன்ஸ் வச்சு நிறைய பேர் அவளை கிண்டல் பண்ணி சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளோட அப்பீரியன்ஸை வச்சு ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்த டீனா நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி மிரர் முன்னாடி நின்று அவளே வெறுத்துட்டு கோபமாக இருப்பாள். இந்த மாதிரி டீனாவோட அப்பீரியன்ஸ் வச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுனால அவளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஃபுல்லாக போய் ரொம்ப சோகமாக இருக்கா. அவளையே வெறுத்துட்டு இருக்கா. டீனாக்கு டிராயிங்லேயும் சிங்கிங்லேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். என்னதான் அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவள் அதை வெளிப்படுத்தாமல் அவளுக்குள்ளேயே அதை வச்சிட்டு இருக்கா. ஏன்னா பீப்புள் அவளை பற்றி இந்த மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுனால இந்த ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தினா அதை வச்சு இன்னும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவள் அதை வெளிப்படுத்தாமல் அவளுக்குள்ளேயே அந்த டேலண்ட்டை ஒழிச்சு வச்சிட்ருக்கா. கொஞ்ச நாள் டேஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் டீனா கிளாஸ் ரூமில் தனியாக உட்காந்து ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. வா வாட் ஏ பியூட்டிஃபுல் ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேட்டதும் அவளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. அது சொன்னது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். சொன்னது அவளோட ஸ்கூல் சீனியர். டீனா எப்பயுமே ஒரு பயத்தோடையே தான் இருப்பாள். நம்மளை யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, அடுத்தது வேறு யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோட யாரோட ஃபேஸை பார்த்தும் அவள் பேசவே மாட்டாள். ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேஸை பார்க்குறான்னா அது அந்த பொண்ணோட ஃபேஸ் தான். ஃபஸ்ட் டைம் டீனா அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்குறான்னா இதுக்கு முன்னாடி அவள் வேறு எந்த ஃபேஸையும் பார்த்தது இல்லைங்கிறது இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட ஃபேஸை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு ஹாப்பினஸோடையும் பார்க்குறான். இதுக்கு முன்னாடி ஒரு பயத்தோட எல்லா ஃபேஸையும் பார்த்துட்டு இருந்தான். அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்த்துட்டு டீனா ஒரு ஸ்மைல் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டீனா கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாகவே இருக்க, ரொம்ப டல்லாகவும் இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி டீனா கிட்ட அந்த பொண்ணு கேட்குறான். டீனாவும் அவளுக்கு நடந்த எல்லா இன்கன்வீனியன்ஸ் பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு எனக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கு, நானும் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பீப்புள்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்க, ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க, ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க, ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்காக கான்ஃபிடென்ஸ் லெவலை இழந்துட்டு நமக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸை வெளிப்படுத்தாமல் நம்ம போகக்கூடாது. நமக்குள்ளே இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸை நம்ம எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் வெளிப்படுத்தணும். அவங்க சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம யார், நமக்குள்ளே என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இனிமேல் அந்த மாதிரி பீப்புள்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத கற்றுக்கோ. உன்னோட ஸ்டடீஸில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, உனக்கு எதாவது டேலண்ட்ஸ் இருந்ததா அதை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டீனா கிட்ட சொல்கிறான். இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்ட டீனாக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாகவும் இருக்கா. நெக்ஸ்ட் டே டீனா ரொம்ப நாள் கழித்து மிரர் முன்னாடி நின்று ரொம்ப ஹாப்பியாக ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலோட அவளோட ஃபேஸை பார்த்துட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் டீனா ஸ்கூலுக்கு போனாள். ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தாள். அவளோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவள் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். அப்பயுமே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளோட அப்பீரியன்ஸை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் டீனா உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என்ன பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு போயிட்டாள். இதெல்லாம் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டீனாவோட அப்பீரியன்ஸ் வச்சு யார் எது சொன்னாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தா. கொஞ்ச நாள் கழித்து டீனாவை பற்றி யாரும் எதுவும் சொல்கிறதும் இல்லை, அப்படியே சொன்னாலும் அதை தைரியமாக அவள் ஃபேஸ் பண்ணான். இப்போ டீனா அவளோட செல்ஃப் லெவலையும் கான்ஃபிடன்ஸ் லெவலையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளோட ஸ்டடீஸில் அவள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவளோட டேலண்ட்ஸை நல்லாவே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டா, எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல். இப்போ டீனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்மளோட அப்பீரியன்ஸை வச்சு யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் எல்லாருங்கிறத இதில் மென்ஷன் பண்ணல.
நீ ஏன் இவ்வளோ குண்டா இருக்க, நீ நிறைய சாப்பிட்றியா, நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க, நீ சாப்பிடவே மாட்டியா, உனக்கு ஏன் இவ்வளோதான் ஹேர் இருக்கு, நீ ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்க, நீ ஏன் மேக்கப்பே போட மாட்டேங்கிற, நீ ஏன் இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு வர, அப்படி இப்படின்னு ஏதாவது நம்ம அப்பீரியன்ஸை வச்சுட்டு நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நமக்குள்ளே போட்டுட்டு இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடையும் அதே வருத்தத்தோடையும் நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம இப்படி தான், நமக்கு நம்மளை பிடிச்சா போதும். ஸோ நம்ம அப்பீரியன்ஸை வச்சு பேசுகிற பீப்புளோட வேர்ட்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ, நம்மளுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.